الرحيم. أحمد الله العظيم ونصلي على رسوله الكريم أما بعد. وقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وكما قال عليه الصلاة والسلام قال رسول الله صلى الله عليه وسلم النكاح من سنتي صدق الله العظيم. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் கூறுவோமாக. அல்லாஹ்வின் மகத்தான தீர்வையும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவரின் நற்பாக்கியங்கள் பொருந்திய அவரின் உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த மாமன்றத்தில் அமர்ந்திருக்கின்ற அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஆமீன். இஸ்லாத்தின் வார்த்தையாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மாமன்றத்தில் ஒரு அழகான தலைப்பு போட்டிருக்காங்க. அந்த தலைப்பே ரெண்டா போட்டாங்க, பிரச்சனை இருக்கும். மனவாழ்வா அல்லது மரண வாழ்வா? பட்டிமன்ற தலைப்பு மாதிரி இருக்கு. ஒன்று வாழவா அல்லது சேரவா? தலைப்பு அப்படிதான் இருக்கு. எதை பார்த்து பேசுறதுதான் இப்ப டிஃபரன்ஸா இருக்கு. வாழ்க்கை சீர்பெற்றால் தான் மரண வாழ்க்கை என்பது சீர்பெறும். மன வாழ்க்கை என்பது கணவன் மனைவி சேர்ந்து ஒரு இல்லத்தில் புதுசா குடியேறாங்க வீட்டில் அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ள கல்வி வசு விட்டுப்பட வேண்டும். பல நேரங்களில் கல்வை இழந்து வாழ்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், குழந்தைகளை அல்லாஹ் படைத்து அல்லாவே சொல்றான். ஆண் குழந்தைகளை பார்த்து சொல்றான், பெண் குழந்தைகளை பார்த்து அல்லாஹ் சொல்றான். ஆணை பார்த்து சொல்லும்போது சொல்றான், உலகத்தில் ஆண்களுக்கு என்று 3 பொறுப்புதாரிகள் உலகத்தில் இருக்கிறார்கள். அதில் ஒன்று யார்? தான் பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள். இரண்டாவது யார்? தன்னுடைய ஆசிரியர் பெருந்தகைகள். மூணாவது யார்? இந்த சமூகம். ஒரு மாணவனை வழிநடத்தக்கூடிய 3 பண்புகளில் இந்த 3 பண்பையும் மாணவன் பெற்றே தீர்வான். அல்லாஹ் பெண்களை படைச்சிட்டு அல்லாஹ் சொல்றான், பெண்களுக்கு நான் தான் பொறுப்பு என்று சொல்கிறான். பெண்களுக்கு நான் தான் பொறுப்பு. பெண்ணுடைய மனம் என்பது வெளியது, தெளிவானது, பால் போன்றது. சிறிய அழுக்கோ சிறிய தூசியோ அது விழுந்தால் கூட அவங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட அல்லாஹ் சில விஷயங்களை பார்த்து நம்ம சொல்றான். அல்லாஹ் கல்வை பார்த்து பேசும்போது அழகா சொல்லுவான், இந்த உலகத்துல நாங்க தான் கல்வி அல்லன்னு செய்யலாம். ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் 2 பேத்துக்கு வெளியில கல்வை நாங்க தான் ஒன்று சேர்க்க நல்லா சொல்றான். அல்லாஹ் ஒன்று சேர்த்தால் தவிர நம்மால் உலகத்தில் வாழ முடியும். இன்னைக்கு பல பிரச்சனைகள் உலகத்துல. அல்லாஹ் அதை மட்டும் சொல்லல, இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும், காசா இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும், நீங்கள் எதை கொடுத்தாலும் கூட அல்லாஹ் குழுவியும் உங்களால் உள்ளங்களை ஒன்று சேர்க்க முடியாதுன்னு நல்லா சொல்றான். ஒரு விஷயம், இன்னைக்கு உள்ளங்கள் ஒன்றுபட வேண்டும். பல நேரங்களில் குடும்பங்களில் பிரச்சனைகள் தலாக்கின்றே முடிகிறது. இன்னைக்கு தலாக்கை தாண்டி உலா உலகத்தில் பெருகிவிட்டது. ஒரு கணவன் மனைவியை தலாக்கு சொல்வதும் ஒரு மனைவி தன்னுடைய கணவனை உலா செய்வதும் உலகத்தில் சர்வசாதாரணமாக ஆகி போனது. வாழ்க்கை என்பது திருமணத்திற்கு பின்னால் ஒரு சில காலங்கள் மாத்திரம் வாழ்ந்துவிட்டு மனைவியை கணவனையை கலட்டி விட்டு போவதல்ல வாழ்க்கை. அந்த வாழ்க்கை சொர்க்கத்தில் வரைக்கும் தொடர வேண்டும். அல்லாஹ் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். அல்லாஹ் சொல்றான், நான் தான் கல்வி அனுப்பிச்சிருக்கிறேன், நீ யார் கல்வி நினைக்க முடியாது. இன்னைக்கு எத்தனை பெண்கள் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க. கணவனை மனம் முடிக்கிறாங்க, ஆனா தலாக்கு. வயசை பார்த்து 25 வயசு. என்ன வாழ்ந்துட்டாங்க கேட்கறேன், என்ன வாழ்ந்துட்டாங்க? 25 வயசுல தலாக்கு. வருத்தமா இருக்கு. காஷ்மீரை பார்த்தீங்கன்னா 30,000 தலாக் உண்மைகள் இருக்காங்க. வயசுனா 25க்குள்ளதான். கணவன் இருக்கானா? இருக்கானா இல்லையான்னு தெரியல. அந்த ராணுவ படைகள் பிடிச்சிட்டு போனாங்க. கணவன் இருக்கானா இல்லையா, வருவானா வரமாட்டான்னு தெரியாது. இப்படிப்பட்ட சமூகம். குடும்பத்துல கல்வி ஒன்று சேரும். கல்வி ஒன்று சேராம வாழ்க்கை பிடிக்கிறது காலம். பிரச்சனையை பாருங்க, சின்ன சின்ன பிரச்சனைகள். ஏன் ஒரு புரிதல் இல்லை, வாழ்க்கை அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. யாரு தான் கணவன் சொல்கிறாரா அதை மனப்பக்குவத்தோடு ஏற்று நடக்கின்ற பெண்களை இன்னைக்கு பார்க்க முடியாது.
மனைவி சொல்கிறாளா, அவ எப்படி சொல்ல முடியும்? நான் எப்படி கேட்பது பேச்ச? அல்லாஹ் எனக்கு அன்னைக்கு அடிந்த மாதிரி நடத்துறாங்க பெண்களை. ஒரு வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த பெண்ணை படக்கூடிய பாடு இருக்கு, அல்லாஹ் அக்பர், மிகப்பெரிய பாடு. அந்த பொண்ணு சொல்லும், என் வீட்லயே அழகா இருப்பாடா, ராஜ வாழ்க்கை வாழ்ந்தேன், வீட்டுல இங்க வந்து படுத்துறாங்க. அந்த மாதிரி பாடு. கணவன் மனைவியை ஓங்கி அடிப்பதும், மனைவி சில நேரங்களில் கணவனை அடிப்பதும் நல்லா விரும்புது அந்த வாழ்க்கைய. கணவன் மனைவி அடிக்கிறது மீனே கிடையாது, நல்ல கணவனே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்க. எத்தனை மனைவி? ஒரு மனைவியா? ஒரு மனைவியை கட்டிக்கிட்டு படுற பாடு இருக்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 மனைவியாக வச்சுட்டு வாழ்ந்தாங்க. கல்புல சின்ன மாற்றம் கூட இல்லை, நிறைந்து வாழ்ந்தாங்க. கல்புக்குள்ளாம் எந்த மாற்றமும் கிடையாது கல்புல. ஆனா இன்னைக்கு நம்ம ஒருத்தையை கட்டிக்கிட்டு படுற பாடெல்லாம் அதுல பேணுதல் இல்லை. வாழ்க்கையில முக்கியமான விஷயம், வாழ்க்கையில பேணுதல் இல்லை. குடும்பத்துல பிரச்சனை வர காரணம் தெரியுமா? ஒண்ணு உள்ளங்கள் ஒன்று சேராம இருக்கும், இல்ல சரியோட வாழ்க்கையில பேணுதல் இருக்காது. ஒரே விஷயத்துல முடிவு வந்துடுற பேணுதல் நீ கவனத்தில் எடுக்கணும். வாழ்க்கையில யார்கிட்ட பேணுதல் இல்லையோ அல்லாஹ் 3 விஷயம் சாட்டிடுவான். ஒண்ணு சாட்டிடுவான். முதல் விஷயம், வாலிபத்துல மரணத்தை கொடுத்துருவான். நம்ம எழுதி பாதுகாக்கணும். வாலிபத்துல மரணத்தை கொடுத்துருவான். அல்ல உண்மை செய்ய முடியாது. இன்னைக்கு எத்தனை வாலிபர்கள் மரணத்தை சந்திச்சிருக்காங்க. விபத்துல, குடும்ப பிரச்சனையில தன் உயிரை தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வது இந்த ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம் சொல்றார்கள், அல்ல பட்டிக்காட்டு நீ போட்டுருவான். உன்னால எங்கேயும் வர முடியாது. அந்த காடை சுத்தி பார்க்க வேண்டியதான். ஏன் பட்டா விழுந்தாலே ஏன் ஏதாவது வரும், வச்சு பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. 3வது விஷயம் சொல்றாங்க, அதிகாரிகளுக்கும் எஜமானுக்கும் நீங்கள் அடிமையாக இருப்பீர்கள். இந்த வாழ்க்கை தேவையா? வாழ்க்கையில பேணுதல் இல்லை. இந்த 3 விஷயத்தை விட்டு அல்லாஹ் எல்லாத்தையும் பாதுகாப்பானாக. அந்த துஆவோடு இந்த வார்த்தையை செய்கின்றேன். வாக்கில் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.